வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரிய மனமகிழ்ச்சி. தினசரி நமது சேனலில் சின்ன சின்ன ஜாவா ப்ரோக்ராம்கள் பார்த்து வருகிறோம். அதே போல் இன்றும் சில விஷயங்கள் பார்க்கலாம். நேற்றைய செஷன் 11வது செஷனில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு கிளாஸுக்கு உண்டான கன்ஸ்ட்ரக்டார்லாம் பார்த்தோம். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங் கிளாஸில் உள்ள சின்ன சின்ன மெத்தட்ஸில் ஒரு போர்ஷன் பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்ட்ரிங் கிளாஸில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நம்ம பார்க்க வேண்டிய அவசியமான மெத்தட்ஸே நிறைய இருக்குது. அதனால் நம்ம இந்த செஷனில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் கிளாஸில் உள்ள சில மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நோட்பேட் method1.java ஒரு சின்ன ப்ரோக்ராம், வழக்கம் போல் ஒரு கிளாஸ், பப்ளிக் கிளாஸ் method1, பப்ளிக் ஸ்டாட்டிக் void main, string arguments, system.out.println. அது போடுறதுக்கு முன்னாடி இப்போது நம்ம ஒரு தொகுப்பாக சில மெத்தட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். இதில் என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்? பப்ளிக் void int length, is empty, caret, get bytes, 2char array, starts with 2 argument, ends with. இந்த 8 மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் மெத்தடாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மெத்தடை எடுத்துப்போம், இந்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். மேலே கமெண்ட் செக்ஷனில் நான் என்ன பார்க்க போகிறோம் அந்த மெத்தடை எழுதிடுறேன். இதில் இந்த மெத்தட் பார்க்க போகிறோம். ஒரு மெத்தட் அப்படிங்கிறப்போ அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இந்த மெத்தடில் என்னென்னலாம் இருக்குது? முன்னாடி உள்ளது மாடிஃபையர். பப்ளிக் அப்படிங்கிறது என்னதுன்னா மாடிஃபையர். செகண்ட் ஒன் என்னது? ரிட்டன் டைப். இந்த மெத்தடு எதை ரிட்டன் பண்ண போகுது? தேர்ட் ஒன் என்ன? லென்த் ஆஃப். இது மெத்தடோட நேம். இந்த மெத்தடோட நேம் என்ன, எப்படி கால் பண்ணால் இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். நாலாவது என்ன? ஆர்குமெண்ட். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆர்குமெண்ட் ஒன்றும் கிடையாது. பப்ளிக் ஒரு மாடிஃபையர். இன்ட்டுங்கிறது இந்த மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது. லென்த் அப்படிங்கிற மெத்தட் என்னென்னா மெத்தடோட நேம் இது. இங்கே ஆர்குமெண்ட் லிஸ்ட். இதில் ஆர்குமெண்ட்டு இல்லை. நம்ம இந்த மெத்தடை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜாவாவில் 8 டேட்டா டைப் உண்டுங்க. என்னென்ன டேட்டா டைப் உண்டு? பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், கேர், பூலியன். திரும்ப ஒரு முறை பார்ப்போம். 8 டேட்டா டைப் ஜாவாவில். நம்ம ஒரு தடவை இங்கே எழுதி கூட வச்சுக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன டேட்டா டைப்? முதல் டேட்டா டைப் பைட், ரெண்டாவது டேட்டா டைப் ஷார்ட், மூணாவது டேட்டா டைப் இன்ட், நாலாவது டேட்டா டைப் லாங், அஞ்சாவது டேட்டா டைப் ஃப்ளோட், ஆறாவது டேட்டா டைப் டபுள், ஏழாவது டேட்டா டைப் கேர், எட்டாவது டேட்டா டைப் பூலியன். இந்த 8 தான் ஜாவாவில் டேட்டா டைப். ஜாவாங்கிறது ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப் கிடையாது, ஒரு கிளாஸ். ஆனால் டேட்டா டைப்புக்கு எப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுவோமோ, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 100. அதை போல் ஸ்ட்ரிங்குக்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு ராமன், ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ராமன். இது வந்து ஆப்ஜெக்ட்டு. ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு ராமன், அந்த எஸ் வந்து இன்ஸ்டன்ஸ். எப்படி ஒரு டேட்டா டைப்புக்கு கிரியேட் பண்ணுறோமோ அது மாதிரி ஸ்ட்ரிங்கில் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. சரி, நம்ம இந்த ப்ரோக்ராமில் எளிமையாக சில விஷயங்கள் பார்க்கலாம். ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு Java by EC program. int x equal to s dot length of. இந்த மெத்தடை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இன்ட்டுங்கிறது ரிட்டன் டைப்பாக இருக்கிறதுனால லெஃப்டில் ஒரு இன்ட் வேரியபிள், லென்த் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட். எதோட மெத்தடு? ஸ்ட்ரிங்கோடைய மெத்தட். அப்போ இங்கே நம்ம என்ன கொடுக்குறோம்? ஸ்ட்ரிங் இன்ஸ்டன்ஸ் டாட் மெத்தட் நேம். என்ன ரிட்டன் வருது? எக்ஸ் ரிட்டன் பண்ணுது, அதாவது இன்ட்டை ரிட்டன் பண்ணுது. இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். system.out.println
எக்ஸ். ஏதோ ஒரு வார்த்தை போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கவுண்ட் இஸ் எக்ஸ். ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு ஜாவா பை ஈசி ப்ரோக்ராம் போட்டோம். இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் லென்த் ஆஃப் போட்டிருக்கிறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் கவுண்ட் இஸ் எக்ஸ். எக்ஸில் என்ன ஸ்டோர் ஆகிருக்குது. சேவ் பண்ணுவோம் இந்த ப்ரோக்ராமை. கன்சோல் வாங்க. ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா, ஜாவா கிளாஸ் நேம். ரன் பண்ணும் பொழுது கவுண்ட் இஸ் 20 அப்படின்னு கிடைக்குது. ஈசி ஜாவா, ஜாவா பை ஈசி ப்ரோக்ராம். இந்த வார்த்தையில் எத்தனை லெட்டர் இருக்குது அப்படின்னா ஸ்பேஸ் எல்லாம் இன்க்ளூடிங் சேர்த்து 20 லெட்டர் இருக்குது. இதில் 20 கேரக்டர் இருக்கிறதா நமக்கு சொல்லுது. ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மாடிஃபையர், ரிட்டன் டைப்பு, மெத்தட் நேமு, ஆர்குமெண்ட். ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு ஜாவா பை ஈசி ப்ரோக்ராம், எஸ் டாட் லென்த் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ரிட்டன் என்ன வருது, எக்ஸ்னு ரிட்டன் கொடுக்குறாங்க. அதில் இந்த லென்த்து வந்து ஸ்டோர் ஆகுது, அதை பிரிண்ட் பண்ணுறோம். இதில் ஒரு சின்ன வித்தியாசம் பாருங்கள். ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் வெறுமனை மட்டும் கொடுத்துருக்குறோம், நடுப்புற ஸ்பேஸ் எல்லாம் இல்லை. இப்போ இந்த ப்ரோக்ராமோட லென்த்து என்ன வரப்போகுது, 0ன்னு கிடைக்க போகுது. இதில் லென்த்து ஒன்றும் இல்லை, 0. ரைட். நேற்று ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தோம். இப்போ நம்ம டைரெக்டாக அசைன் பண்ணுறது இன்ஸ்டன்ஸ்னு சொன்னோம். நேற்று ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தோம், நியூ ஸ்ட்ரிங் ஆஃப். என்ன, ஜாவா பை ஈசி ப்ரோக்ராம் போட்டு போன தடவை பார்த்தது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஸ்ட்ரிங் எஸ்சி ஈக்குவல் டு டைரெக்டாக வேல்யூ அசைன் பண்ணிட்டோம். இந்த தடவை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்ட்ரிங் எஸ்சி ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஜாவா பை ஈசி ப்ரோக்ராம். ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். மற்றபடி சேம் மெத்தட் தான். பாருங்கள், 20. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன, ஸ்ட்ரிங் எஸ்சி ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆர்குமெண்ட்லெஸ் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்தா என்ன ரிசல்ட் கிடைக்கும். என்ன ரிசல்ட் கிடைக்கும், நம்ம ஸ்ட்ரிங்காக எஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் கொடுத்தப்ப என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அதே ரிசல்ட் தான் இங்கேயும் கிடைக்கும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பப்ளிக் இன்ட்டு லென்த் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு. அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம அதில் செக் பண்ணி பார்க்குறோம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது. இதில் பப்ளிக்குங்கிறது ஒரு மாடிஃபையர், இன்ட்டுங்கிறது ரிட்டன் டைப்பு, லென்த் ஆஃப் அப்படிங்கிறது மெத்தடோட நேம். ஒவ்வொரு ப்ரோக்ராம் நம்ம பார்க்கும் பொழுதும் ஒவ்வொரு மெத்தடு பார்க்கும் பொழுதும் இந்த மாதிரி பிரித்து பார்த்தோன்னா நமக்கு மறக்கவே மறக்காது. அந்த மெத்தடு என்ன செய்ய போது தெரிஞ்சிருக்கணும், அந்த மெத்தடு என்ன ரிட்டர்ன் பண்ண போது தெரிஞ்சிருக்கணும். நல்லது நண்பர்களே, ரெண்டாவது மெத்தட் பார்க்கலாம். ரெண்டாவது மெத்தட் என்ன, இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ரெண்டாவது மெத்தடுக்கு ஒரு ப்ரோக்ராம் m2.java, பப்ளிக் கிளாஸ் m2, பப்ளிக் ஸ்டாட்டிக் void main, ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வழக்கம் போல் போட்டுப்போம். ரெண்டாவது மெத்தட் என்ன போட போகிறோம் இதில் பார்க்கலாம். ECMT. செகண்ட் மெத்தட் என்னென்னா ECMT. நம்ம போன தடவை மாதிரியே என்ன பண்ணுறோம், இங்கே கமெண்ட்டில் மல்டி லைன் கமெண்ட்டில் கொடுத்துட்றோம். மெத்தடோட நேம் என்ன, ECMT. இதில் மாடிஃபையர் என்ன, பப்ளிக் அப்படிங்கிறது மாடிஃபையர். ரெண்டாவது உள்ளது ரிட்டன் டைப், பூலியன் அப்படிங்கிறது ரிட்டன் டைப். ECMT அப்படிங்கிறது மெத்தட் நேம். ப்ராக்கெட்குள்ளே ஒன்றும் இங்கே ஆர்குமெண்ட் இந்த மெத்தட்லேயும் நம்ம கொடுக்கலை. இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, ஈஸ்னு ஆரம்பித்தாலோ கேன்னு ஆரம்பித்தாலோ ஹேஸ்ன்னு ஆரம்பித்தாலோ ஜாவாவில் என்ன ரிட்டன் கிடைக்கும், பூலியன் தான் கிடைக்கும். லாங்குவேஜில் நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான். சாப்பிட்டியா, சாப்பிட்டேன், இல்லை, ஆமாம், இல்லை சொல்கிறோம் இல்லைங்களா. ECMT அப்படிங்கிறது கண்டென்ட் இருக்குதா இல்லைங்களா, கண்டென்ட் எம்டியாக இருக்குதுங்களா, அவ்வளோதான் கொஸ்டின். பப்ளிக் பூலியன் ECMT, ரிட்டன் கண்டிப்பாக என்ன கிடைக்கும், பூலியன். பூலியனில் ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சில லாங்குவேஜிலலாம் எஸ்ஆர் நோ ஸ்டோர் பண்ணுவாங்க, சில இதில் 0 1 ஸ்டோர் பண்ணுவாங்க. ஆனால் ஜாவாவை பொறுத்த வரைக்கும் பியூராக ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதுதான் பூலியன். சரி, இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் ஸ்ட்ரிங் எஸ்சி ஈக்குவல் டு பூலியன் BO ஈக்குவல் டு எஸ் டாட். ஏன் எஸ் டாட்னு கொடுக்குறோம், ஒரு கிளாஸோடைய மெத்தடை அந்த கிளாஸோடைய ஆப்ஜெக்ட் டாட் மெத்தடு நேம் வச்சு கால் பண்ணணும். ECMT
system.out.println BO. இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்க்கும்பொழுது நமக்கு ECMT அப்படிங்கிறது என்ன கொடுக்க போகுது? எஸ்ஸில் என்ன இருக்குது? ஸ்ட்ரிங் எஸ்ஸில் ஒன்றும் கிடையாது, நத்திங். boolean BO equal to s.ecmt. ECMTங்கிற மெத்தட் இங்கே என்ன கொடுக்க போகுது? ட்ரூன்னு கொடுக்க போகுது. பூலியனில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும்? ட்ரூன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். பார்க்கலாம் பாருங்கள். ஜாவா சி m2.java ஃபைல் நேம்.java ஜாவா கிளாஸ் நேம் ட்ரூன்னு ஸ்டோர் ஆகிருக்குது. ஏன்னா இங்கே இதில் எம்டி. சரி, ஓரளவு நமக்கு விஷயங்கள் புரியறதுனால கொஞ்சம் வேகமாக நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு ராமன். இப்போ எம்டியாக இருக்குதுங்களா? எஸ் கிடையாது, எம்டியாக இல்லை. அப்போது boolean BO equal to s.ecmt. இப்போ என்ன வரப்போகுது? உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு கிடைக்க போகுது. புரியுதுங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் string s equal to new string of. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் என்ன கிடைக்குது? எம்டி, வேல்யூ ஒன்றும் கிடையாது. ECMT போடுறப்போ என்ன தான் கிடைக்கணும்? உங்களுக்கு ட்ரூன்னு தான் கிடைக்கணும். ஜாவா சி m2.java ஜாவா m2. புரியுதுங்களா? அடுத்து இன்னொரு விஷயம் என்ன? ஏன் இந்த விஷயங்கள் 2 ப்ரோக்ராமுக்கு மட்டும் தான் இப்படி போட போகிறோம்? எல்லா ப்ரோக்ராமுக்கும் நம்ம இப்படி 4 செட்டு போடணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போடுறோம். ஸ்ட்ரிங் எஸ்சி ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் எஸ்சி ஈக்குவல் டு டைரெக்டாக வேல்யூ அசைன் பண்ணிங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸாக அது கிரியேட் ஆகுது. இந்த ப்ரோக்ராம் சீரீஸில் ஸ்ட்ரிங்கோட மெத்தட்ஸ் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுதே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை காட்டக்கூடிய சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் நம்ம அந்த விஷயங்கள் வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் உள்ள ஏதோ கண்டென்ட் கொடுக்குறோம். ராமன் அண்ட் ஹனுமன் சம்திங் ஏதோ கொடுங்க. இப்போ ஃபால்ஸ், கண்டிப்பாக ஃபால்ஸ் தான் கிடைக்கணும். ஃபால்ஸ் கிடைச்சிடுச்சு. ரெண்டாவது மெத்தட் பார்த்துருக்குறோம். பப்ளிக் பூலியன் ECMT செகண்ட் மெத்தட். புரியுதுங்களா? முதல் மெத்தட் என்ன பார்த்தோம்? லென்த் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம். ரிட்டன் டைப் என்ன கொடுத்தது? இன்ட்டு கொடுத்தது. ரெண்டாவது மெத்தட் என்ன பார்க்குறோம்? ECMT அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதனுடைய ரிட்டன் வேல்யூ என்ன? பூலியன். கண்டென்ட் இருக்குதா இல்லையா? நல்லது நண்பர்களே. மூணாவது ப்ரோக்ராம் பார்க்கலாம். மூணாவது என்ன விஷயம்? கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நோட்பேட் m3.java. இதை வந்து ஒரு கமெண்ட்டுக்குள்ளே, மல்டிலைன் கமெண்ட்குள்ளே வழக்கம் போல் நம்ம கொடுத்துப்போம். ப்ரோக்ராம் டைப் பண்ணலாம். பப்ளிக் கிளாஸ் m3. இந்த ப்ரோக்ராம் கூட நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஏன் தொடர்ச்சியாக நம்ம டைப் பண்ணுறோம்னா, ஒவ்வொரு முறை பார்க்கும் பொழுதும் ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் இந்த ப்ரோக்ராமுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். நம்ம நெட்பீன்ஸ் மாதிரியான எந்த ஐடியும் யூஸ் பண்ணாமல் நோட்பேடில் போடுறதுக்கான ஒரு காரணமே அதுதான். எல்லா விஷயங்களும் நம்ம மெமரியிலேருந்து வரணும். ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு சீதாராமன் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தாச்சு. ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு சீதாராமன். நம்ம இந்த ப்ரோக்ராம்லலாம் அந்த மாதிரி 4 செட்டு போட போகிறது கிடையாது. ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் ரெண்டையும் வச்சு இது மெத்தட் யூஸ் பண்ணலாம். கேரட் மெத்தடு பேர் என்ன? கேரட் அப்படிங்கிறது மெத்தட் நேம். நம்ம முன்னாடி பார்த்த 2 மெத்தட்லேயும் ஆர்கியூமெண்ட்டு இல்லை. இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியூமெண்ட்டு இருக்குது. பப்ளிக் கேரட் ஆர்கியூமெண்ட்டில் இன்ட்டு கொடுத்துருக்குறவங்க. பப்ளிக்குங்கிறது மாடிஃபையர். இந்த மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது? ஒரு கேரக்டரை ரிட்டர்ன் பண்ண போகுது. மெத்தடு நேம் என்ன? கேர் அட். ஆர்குமெண்ட் என்ன? இன்ட்டு. என்ன செய்ய போகுது பார்க்கலாம். கேர் சி ஈக்குவல் டு எஸ் டாட் கேரட் 5 சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன் சி. ரொம்ப எளிமையாக ப்ரோக்ராம்லாம் போட்டுப்போம். ரொம்ப பெருசாக சிக்கலாக போடாமல் எளிமையான ப்ரோக்ராமில் விஷயத்தை தெரிஞ்சுப்போம். இப்போ ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு சீதாராமன் கொடுத்தாச்சு. எஸ் டாட் கேரட் 5 எப்பயுமே ஜாவாவில் எதில் ஆரம்பிக்கும் சொல்லியிருக்கிறோம்? இண்டெக்ஸ் வேல்யூ 0ல் ஆரம்பிக்கும். 0 எஸ், 1ங்கிறது ஐ, 2ங்கிறது டி, 3ங்கிறது ஹெச், 0 1 2 3 4 5 ஆர். ஆறுங்கிற லெட்டர் தான் உங்களுக்கு என்ன கேராக ரிட்டன் ஆக போகுது. இந்த ப்ரோக்ராமில்
ஆறுங்கிற லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா கேராக ரிட்டன் ஆக போகுது. பார்க்கலாம். ஜாவா CM3 டாட் ஜாவா M3 அப்படிங்கிறப்போ கேரட் அப்படிங்கிறது என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயம் கிடைக்குது. கேரட் அப்படிங்கிற மெத்தடுக்கு ஆர்குமெண்ட் என்னதுன்னா, இந்த பொசிஷனில் என்ன கேரக்டர் இருக்குது, பர்டிகுலராக நம்ம கொடுத்த பொசிஷனில் என்ன கேரக்டர் இருக்குது அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன யூஸ் ஆகுது, கேரட். நம்ம ஜாவாவில் சரியான விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இதில் கொஞ்சம் மாற்றி போட்டால் தவறான விஷயங்கள் எப்படி வரும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும். இப்போ சீதாராமனில் இங்கே ஒரு 5 அங்கே ஒரு 5 10 லெட்டர் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 45 கொடுங்களேன், 55 இருக்கட்டுமே. இப்போ இந்த இல்லாத விஷயம் கொடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், கம்பைல் பண்ணி பார்ப்போம். M3 டாட் ஜாவா M3 அப்படின்னு போகும்போது ஒரு எக்ஸப்ஷன் கிடைக்குது. எக்ஸப்ஷனா என்ன, எல்லாத்தையும் பின்னாடி பார்ப்போம். நம்ம என்ன கிடைக்குது அவுட்புட் அதை மட்டும் பாருங்கள். ஜாவா டாட் லேங் டாட் ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன், ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் 55. இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு எதிர்பார்க்க முடியாது, அந்த அவ்வளோ லெட்டர்ஸ் இல்லை. ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ப்ரோக்ராம் சரியாக ரன் ஆகும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நமக்கு உணர்த்தும். ஒரு ப்ரோக்ராமில் தவறு செய்யும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியும். நிறைய ப்ரோக்ராம் ஆரம்பத்தில் தவறாக போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதனால் போட்ட ப்ரோக்ராம், நம்ம பார்த்த ப்ரோக்ராம்லாம் திரும்பி வேறு ஆங்கிளில் போட்டு பாருங்கள், என்ன ரிசல்ட் வருதுங்கிறது தெரியும். ரைட், இந்த ப்ரோக்ராமில் என்ன கிடைக்குது, ஜாவா டாட் லேங் டாட் ஜாவாங்கிறது ஒரு பேக்கேஜ், லேங்குங்கிறது ஒரு பேக்கேஜ், ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன், எக்ஸப்ஷன் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன் அப்படிங்கிற எக்ஸப்ஷன் கிளாஸ் இங்கே ஃபயர் ஆகுது. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இது மூணாவது மெத்தட். என்ன மெத்தட் பேர், கேரட் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட். ஆர்குமெண்ட் இன்ட்டு கொடுத்துட்டு ரிட்டன் கேர் கொடுத்து பப்ளிக் மாடிஃபையரோட உள்ள ஒரு மெத்தட். நாலாவது மெத்தட் பார்ப்போங்களா. நாலாவது மெத்தட் என்ன, கெட் பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். நேத்தி ப்ரோக்ராம் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். நேத்தி ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைட்டரே கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பைட்டரே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்காக எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வழியாக சேஞ்ச் பண்ண முடியுது, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தோம். பைட்டரே ஃபுல்லாக கொடுத்தோம், அப்புறம் பைட்டரேயில் பர்டிகுலர் பொசிஷன்லேருந்து பர்டிகுலர் லெட்டர் வரைக்கும் கொடுத்தோம். இங்கே நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா பப்ளிக் பைட் ஆஃப் கெட் பைட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், நோட்பேட் M4 டாட் ஜாவா. முதல்ல மல்டிலைன் கமெண்ட், அந்த மெத்தடை பேஸ்ட் பண்ணிப்போம். பப்ளிக் அப்படிங்கிறது மாடிஃபையர். இது வரைக்கும் ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்டு கொடுத்தாங்க, ஒரு கேர் கொடுத்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டோம், ஒரு பூலியன் பார்த்தோம். முதலாக பைட் அரே பார்க்குறோம். கெட் பைட்ஸ் அப்படிங்கிறது மெத்தட் நேம். கெட் பைட்ஸ் மெத்தடை கால் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்து அந்த ஸ்ட்ரிங்கில் கெட் பைட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா ஒரு பைட் அரே கிடைக்க போகுது. பார்க்கலாம். பப்ளிக் கிளாஸ் M4 public static void main string arguments, string s1 equal to good morning, good evening போட்டுப்போம். இப்போ அடுத்து என்ன மெத்தட் எப்படி கால் பண்ணுறது, ரிட்டன் டைப் என்ன, பைட்டு. இந்த ஸ்ட்ரிங் S1 தான் போடணுமா, பைட்டு B தான் போடணுமா, நிறைய கேள்விகள் இருக்கும் மனசுக்குள்ளே உங்களுக்கு. எந்த கேள்விகளாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, தாராளமாக நம்ம பதில் சொல்லுவோம். ஸ்ட்ரிங் S1 பைட் B ஆஃப் அப்படின்னு போடுறதெல்லாம் நம்ம வசதிக்கு போட்டுக்கிறது தான். என்ன ஆப்ஜெக்ட் நேம் வேணாலும் போட்டுக்கலாம், இன்ஸ்டன்ஸ் நேம் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பைட்டு B ஆஃப் ஈக்குவல் டு S1 டாட்டு கெட் பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் போட்டுக்கிறோம். கெட் பைட்ஸுங்கிற மெத்தட் என்ன தரப்போகுது, பைட் அரேஸ் தரப்போகுது. அந்த பைட் அரேயை பிங்கிற ஒரு பைட் அரேயில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ இதை பிரிண்ட் பண்ணணும் இல்லைங்களா. ஒரு விஷயமா இருந்ததுன்னா இப்போ இன்ட்டு கொடுத்தது 8 20 அப்படின்னு ரிட்டன் கொடுத்தது நம்ம பிரிண்ட் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூலியன் கொடுத்தது ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தது நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஒரு கேரக்டர் கொடுத்தது நம்ம பிரிண்ட் பண்ணோம். இப்போ ஒரு அரேயை கொடுத்தா அதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறது, ஃபார் லூப் இருக்கவே இருக்குது. ஃபார் இன்ட் I equal to 0, I less than b dot length I plus plus. For int I equal to 0, I less than b dot length I plus plus.
I ஈக்குவல் டு 0னா 0ல் ஆரம்பிக்குது ஃபார் லூப்பு. எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும்? பி டாட் லென்த் வரைக்கும். இப்போ பி டாட் லென்த்துன்னா என்ன? இந்த கேரக்டர் ஸ்ட்ரிங் ஒன்னோட லென்த்து என்னவோ அதுதான் இங்கே நமக்கு கிடைக்கும் பி டாட் லென்த்தில். லென்த் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு மெத்தட் ஸ்ட்ரிங்கில், அது வேறங்க. இங்கே லென்த்துங்கிறது பார்க்க வேறு. இது அரேயோட லென்த்தை சொல்கிறது. I ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டோம். இங்கே என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் பி ஆஃப் ஐ. பியில் உள்ள ஒரு லெட்டராக நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். பைட்டில் உள்ள ஒரு இண்டெக்ஸில் உள்ள வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல் டு குட் ஈவினிங்னு கொடுத்துருக்குறோம். பைட்டு பி ஆஃப் அப்படின்னு கொடுக்குறப்ப S1 டாட்டு கெட் பைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். S1 டாட் கெட் பைட்ஸ் கொடுக்குறப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் ஆனது கிடைக்குது. பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதை பி ஆஃப்னு சொல்லிட்டு பைட்டில் ஸ்டோர் பண்ணிடுறோம். ஃபார் லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஒரு கண்டென்ட்டையும் பிரிண்ட் பண்ணுறோம், சேவ் பண்ணிக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். ஜாவா சி M4 டாட் ஜாவா ஜாவா M4 71 111 111 100 சம்திங் ஏதோ கிடைக்குது. இதில் எதுவுமே நமக்கு தெரியலை. இதில் உள்ள விஷயங்கள் எதுவுமே நமக்கு தெரியலை. சரி, ஏதோ பைட் அரேயா கிடைக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடுது. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? இப்போது இங்கே 2 ஓ போட்டிருக்கிறோம். இங்கே 111 2 தடவை கிடச்சிருக்குது. அப்போ ஓவோட வேல்யூ 111. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் எடுத்துக்கலாம். இப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் பி ஆஃப் ஐயை பிரிண்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு /t டேபு, ஒரு -/t இன்னொரு டேப் ப்ளஸ் கேர் ஆஃப் பி ஆஃப் ஐ. நம்மளோட ரெஃபரன்ஸுக்கு மாத்திரம்தான். இங்கே கெட் பைட்ஸ் என்ன தான் ரிட்டர்ன் பண்ணோம்? பைட்டாக தான் ரிட்டர்ன் பண்ணோம். அதை பிரிண்ட் பண்ணிட்டோம். நமக்கு ஏதோ நம்பர்ஸ் வந்துருக்குது. இந்த லெட்டருக்கு இந்த நம்பர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கேர் ஆஃப்னு போட்டுக்கிறோம். ஜாவா M4 இப்போ பாருங்கள் 71னா G, 111ங்கிறது OOD கச்சிதமாக தெரியுதுங்களா? இது ஒரு ரெஃபரன்ஸுக்காக நம்ம போடக்கூடிய விஷயம். 4வது ப்ரோக்ராம் பார்த்தோம். பப்ளிக் பைட் ஆஃப் பைட் கெட் பைட்ஸ். கெட் பைட்ஸுங்கிற மெத்தடு ஒரு பைட் அரேயை ரிட்டர்ன் தர மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அடுத்து 5வது மெத்தட். 5வது மெத்தட் என்ன இருக்குது? டூ கேர் அரே. இப்போது நம்ம நேற்று ஒரு கன்சிடர் பார்த்தோம். பைட் அரேயாக கொடுத்து அதை ஒரு ஸ்ட்ரிங்குக்கு ஆர்குமெண்ட்டாக கொடுத்தா ஸ்ட்ரிங்காக மாறினது. இப்போ அதே போல் நேற்று இன்னொரு கன்சிடர் பார்த்தோம். கேரக்டர் அரே கொடுத்தா அது என்னவா மாறினுச்சு? ஒரு ஸ்ட்ரிங்காக மாறினது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டூ கேர் அரே கொடுத்தோம். அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் பாருங்கள். நோட் பேடு M5 டாட் ஜாவா. இதை மல்டிலைன் கமெண்ட்டில் கொடுத்துப்போம். பப்ளிக் கேர் ஆஃப் டூ கேர் அரே. ஆர்குமெண்ட் ஒன்றும் கிடையாது. ரிட்டர்ன் என்ன கொடுக்குது? கேரக்டர் அரே கொடுக்குற ஒரு மெத்தட். பப்ளிக் கிளாஸ் M5 பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல் டு போன ப்ரோக்ராம் மாதிரியே போட்டுக்கலாம். என்ன போடலாம்? குட் ஈவினிங். இப்போது கேரக்டர் அரே கேர் சி ஆஃப் ஈக்குவல் டு S1 டாட்டு டூ கேர் அரே. ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல் டு குட் ஈவினிங்னு கொடுத்துருக்குறோம். கேர் சி ஆஃப் ஈக்குவல் டு S1 டாட்டு டூ கேர் அரே அப்படின்னு கொடுத்துட்டோம். போன தடவையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைட் அரே வந்தப்பயே நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணோம். இந்த தடவை கேரக்டரும் அரேயாக தான் நமக்கு வந்திருக்குது. ஃபார் இன்ட்டு I ஈக்குவல் டு 0 I less than C dot length I plus plus system dot out dot println C of I. ஒரு கேரக்டராக நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். சேவ் பண்ணுறோம். S1 ஈக்குவல் டு குட் ஈவினிங்னு கொடுத்துருக்குறேன். கேர் C ஈக்குவல் டு C ஆஃப் ஒரு அரே ரிட்டன் ஆகிறதுனால S1 டாட்டு டூ கேர் அரே மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து கேரக்டர் அரே ஸ்டோர் பண்ணும். இதை ஒரு கேரக்டராக G தனியாக, O தனியாக, O தனியாக, D தனியாக, ஸ்பேஸ் தனியாக அப்படியே பிரித்து கொடுத்துடும்.
ஃபார் லூப்பில் என்ன பண்ண போகிறோம், ஃபார் இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தேன் சி டாட்லேருந்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டு ஒரு கேரக்டராக பிரிண்ட் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணுறோம், கம்பைல் பண்ண போகிறோம். ஜாவாசி கிளாஸ் நேம் டாட் ஜாவா, என்ன கிளாஸ் நேமு, M5 ஜாவாசி ஃபைல் நேம் டாட் ஜாவா. சரிங்களா, மாற்றி சொல்லிட்டேன். ஜாவாசி ஃபைல் நேம் டாட் ஜாவா, என்னது ஃபைல் நேமு, M5. ஜாவா கிளாஸ் நேம், என்ன கிளாஸ் நேமு, அதுவும் M5 தான். குட் மார்னிங், குட் ஈவினிங் அப்படிங்கிறது ஒரு லெட்டராக நமக்கு கிடச்சிடுச்சு. போன தடவை பார்த்தீங்கன்னா பைட் அரேயை கிடச்சிது. நம்ம அந்த பைட் அரேயை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணோம், கேரக்டராக மாற்றி பிரிண்ட் பண்ணோம். இந்த தடவை அந்த அவசியமே இல்லை, ஏன்னா நமக்கு ரிட்டன் வரதே என்னதுன்னா கேரக்டர் அரே. இந்த ப்ரோக்ராம் புரியுதுங்களா பாருங்கள். பப்ளிக் கேர் ஆஃப் 2 கேர் அரே, 2 கேர் அரேங்கிற மெத்தட் என்ன ரிட்டன் பண்ணிச்சு, ஒரு கேரக்டர் அரேயை ரிட்டன் பண்ணிச்சு. நல்லது நண்பர்களே, அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். அடுத்த ப்ரோக்ராம் என்ன, 6வது மெத்தடு ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் பாருங்கள். நோட்பேட் M6 மெத்தட் 6.java, சும்மா பேரெல்லாம் நம்ம வச்சுக்கிறது தான். இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மல்டிலைன் கமெண்ட்டுக்குள்ளே வழக்கம் போல் கொடுத்துக்கிறேன். பப்ளிக் பூலியன் ஸ்டார்ட்ஸ் வித் java.lang.string. ஒரு ஸ்ட்ரிங்கில் இந்த எழுத்தில் இல்லை இந்த வார்த்தையில் ஸ்டார்ட் ஆகுதா, இதுதான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்த ஸ்ட்ரிங்கில் இந்த லெட்டர்லேயோ இல்லை இந்த வார்த்தையிலையோ ஸ்டார்ட் ஆகுதா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மெத்தடோட மாடிஃபையர் என்ன, பப்ளிக்குங்கிறது மாடிஃபையர். இந்த மெத்தடோட ரிட்டன் டைப் என்ன, பூலியன். பூலியன்னாலே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். மெத்தடோட நேம் என்ன, ஸ்டார்ட்ஸ் வித் ஆர்குமெண்ட் java.lang.string. இப்போது ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்குறோம், அந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு பர்டிகுலர் லெட்டரோ இல்லை பர்டிகுலர் வேர்டோ கொடுத்தோன்னா அதில் ஆரம்பிக்குதா செக் பண்ண போகிறோம். பார்க்கலாம். இது பார்த்துட்டோன்னா அடுத்த 2 மெத்தடு ரொம்ப சுலபம், ஏன்னா இதே பேட்டர்னில் உள்ளது. பப்ளிக் கிளாஸ் M6 பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல் டு தமிழ்நாடு, ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல் டு தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துட்டு, பூலியன் BO ஈக்குவல் டு S1 டாட் ஸ்டார்ட்ஸ் வித் T. பூலியன் BO ஈக்குவல் டு S1 டாட் ஸ்டார்ட்ஸ் வித் T. Tங்கிற லெட்டரில் ஆரம்பிக்குதுங்களா. system.out.println BO கொடுத்துட்றோம். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுறோம். ஜாவாசி ஃபைல் நேம் டாட் ஜாவா M6.java, ஜாவாசி M6.java, ஜாவா கிளாஸ் நேம் ஜாவா M6 போட்டுடுறோம். ட்ரூன்னு கிடச்சிடுது. இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லோயர் கேஸ் T போட்டுடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா ஒரு கேஸ் சென்சிட்டிவ் உள்ள லாங்குவேஜ். அப்போ பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸில் உள்ள T வேறு, லோயர் கேஸில் உள்ள T வேறு, ஃபால்ஸ்ன்னு நமக்கு கிடைச்சிடுது. ரைட். இப்போ இந்த மெத்தடுக்கு ஆர்குமெண்ட் என்ன, java.lang.string. ஒரு ஸ்ட்ரிங்கு ஆர்குமெண்ட்டாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், 1 லெட்டரில் கொடுத்து செக் பண்ணலாம், 3 லெட்டரில் கொடுத்து செக் பண்ணலாம், 5 லெட்டரில் கொடுத்து செக் பண்ணலாம். தமிழ்னு ஆரம்பிக்குதா, நீங்கள் கொடுத்த ஸ்ட்ரிங் வந்து தமிழ்னு ஆரம்பிக்குதா செக் பண்ணுறோம். ஒரு வார்த்தை மோர் தென் 1 லெட்டர், ட்ரூன்னு வந்துருச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், நம்ம கொடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா எம்மில் ஆரம்பிக்குதா, தமிழ்நாடு எம்மில் பார்த்தாலே தெரியுது சார், இதுக்கு ஏன் நம்ம ஒரு ப்ரோக்ராம். இதில் ஒரு விஷயம் இருக்குதுங்க, கண்டிப்பாக இதுக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுது உங்களுக்கே நல்லா தெரியும், ஃபால்ஸ். சரி, இதில் என்ன ஸ்பெஷல் விஷயம் பார்க்கலாம். இப்போது 7வது ஒரு மெத்தட் இருக்குது பாருங்கள், அதே மெத்தட். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன பாருங்களேன், நோட்பேட் M7.java கமெண்ட் செக்ஷனில் இதை கொடுத்துப்போம். மல்டிலைன் கமெண்ட்டு //// போட்டிங்கன்னா அது ஒரு மல்டிலைன் கமெண்ட். அதே மெத்தட் பப்ளிக் மாடிஃபையர், ரிட்டன் டைப் பூலியன், ஸ்டார்ட்ஸ் வித் மெத்தட் நேம், java.lang.string அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட்டு, கமா போட்டு ஒரு இன்ட்டு கொடுத்துருக்குறாங்க இங்கே. அப்போ இது என்ன செய்ய போகுது, பப்ளிக் கிளாஸ் M7 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ், போன ப்ரோக்ராமில் போட்டோம் இல்லையா, ஸ்ட்ரிங்
S1 ஈக்குவல் டு தமிழ்நாடு. பூலியன் BO ஈக்குவல் டு S1 டாட் ஸ்டார்ட்ஸ் வித் M. Mல ஸ்டார்ட் ஆகுதா? இப்போ சேவ் பண்ணிவிட்டு ஜாவா சி M7 டாட் ஜாவா M7 போடுறப்ப கண்டிப்பாக போன ப்ரோக்ராம்லேயே இதை நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக என்ன கிடைக்க போகுது? ஃபால்ஸ்னு கிடைக்க போகுது. நம்ம இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமில் திரும்ப ஒரு தடவை அதை பார்க்குறோம். பொசிஷன் எம்மோட பொசிஷன் எங்கே இருக்குது? 0 1 2 ரெண்டாவது லெட்டர், ரெண்டாவது இண்டெக்ஸ் வேல்யூ எம்மில் எது ஸ்டார்ட் ஆகுதா? இதுதாங்க இந்த மெத்தடோட ஒரு ஐடியா. பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு கிடச்சிடுது பாருங்கள். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொசிஷன் கொடுக்குறோம். இந்த பொசிஷனில் இந்த லெட்டர் ஆரம்பமாகுதா? ட்ரூ கிடைச்சதுங்களா? புரியுதுங்களா? இப்போது ஸ்ட்ரிங் ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு. ஸ்டார்ட்ஸ் வித்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்குமெண்ட் கொடுத்து ஒரு மெத்தட் பார்க்குறோம். அடுத்த ஒரு ப்ரோக்ராம் இன்றைக்கி கடைசி ப்ரோக்ராமாக கடைசி மெத்தடாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 8வது மெத்தடு. என்ன மெத்தடு? என்ஸ் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு M8 டாட் ஜாவா. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா /* கொடுத்துட்டு அடுத்து */ பப்ளிக் கிளாஸ் M8 பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string arguments string S1 ஈக்குவல் டு தமிழ்நாடு. போன இதை போட்டுக்கலாம். பூலியன் BO ஈக்குவல் டு S1 டாட்ஸ் ends with U system dot out dot println BO. இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா யூவில் முடியுதுங்களா? நமக்கு ஸ்டார்ட்ஸ் வித் எல்லாம் பார்த்ததுனால என்ஸ் வித் ரொம்ப சுலபமாகவே புரியும். இதில் என்ன முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எதில் முடியுது? ஜாவா சி M8 டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கிறோம். கிளாஸ் நேம் டாட் ஜாவா, ஃபைல் நேம் டாட் ஜாவா M8ன்னு ரன் பண்ணுறப்போ நமக்கு இயல்பாகவே என்ன கிடைக்குது? ட்ரூன்னு கிடைக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டு ஸ்ட்ரிங். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாடுன்னு முடியுதா செக் பண்ணலாம். தாராளமாக செக் பண்ணலாம். ஏன்னா ஆர்குமெண்ட் கேரக்டர் கிடையாது, நமக்கு என்ன கொடுத்துருக்குறோம்? ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கிறதுனால தாராளமாக செக் பண்ணலாம். ட்ரூன்னு கிடைச்சிடுது. பப்ளிக் பூலியன் என்ஸ் வித் நம்ம கொடுக்குற வார்த்தையில் முடியுதா? ரிட்டன் டைப் என்ன? பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நல்லது நண்பர்களே, ஒரு 8 மெத்தட் பார்த்துருக்குறோம் இன்றைக்கி. இன்ட் லென்த் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட், ஈஸ் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட், பூலியன் ரிட்டன் தர மாதிரி, கேரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட், கேர் ரிட்டன் தர மாதிரி, கெட் பைட்ஸ்னு ஒரு மெத்தட், பைட் அரே தர மாதிரி, 2 கேர் அரே அப்படின்னு ஒரு மெத்தடு, கேரக்டர் அரே கொடுக்குற மாதிரி, ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னா ஆர்குமெண்ட் ஸ்ட்ரிங்கை கொடுத்தா பூலியன் ரிட்டன் வர மாதிரியும், ஸ்டார்ட்ஸ் வித் ஆர்குமெண்ட் ஸ்ட்ரிங்கும் ஒரு இன்ட்டும் கொடுத்தா பூலியன் ரிட்டன் வர மாதிரி, என்ஸ் வித் கொடுத்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா பூலியன் ரிட்டன் வர மாதிரி நம்ம ஒரு 8 மெத்தட் பார்த்துருக்குறோம். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு போர்ஷன் புரியலை அப்படின்னு சொன்னால் நம்ம பார்த்த விஷயங்களில் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு சின்ன சின்ன ப்ரோக்ராம் வழியாக கூடுதலாக எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருக்கிறேன். நல்லது நண்பர்களே, இன்றைய செஷன் முடிவுக்கு வந்துட்டோம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான வீடியோக்கள் உங்களை தேடி வரும். கண்டென்ட் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கு, கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு பரிந்துரை செய்யுங்க. ஹைஸ்கூல் படிக்கிற மாணவர்களுக்கு பரிந்துரை செய்யுங்க. நம்மளுடைய ப்ரோக்ராம் எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும். நன்றி நண்பர்களே. நாளை வேறு ஒரு புதிய விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.